ரெஸ்பெக்டட் வியூவர்ஸ், ஆனா கஸ்பேரியன், ஒய்கர், த யங் டர்க்ஸ், இந்த மாதிரி பேர்கள் நான் கிட்டத்துல இருந்து அதிகமா கேட்டுட்டு வரோம். என்னன்னு கேட்டா, இந்த ஆனா கஸ்பேரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லேடி, இல்லாட்டி ஒய்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் இஸ்தான்புல்லை சார்ந்தவர், இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யற ஒரு நிகழ்ச்சி ஒன்று இருக்கு, முக்கியமா யூடியூப்ல, த யங் டர்க்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய யூடியூப் சேனல். அது ஒன் ஆஃப் மோஸ்ட் பாப்புலர் யூடியூப் சேனலா வந்து இப்ப மாறி இருக்கு, முக்கியமா யூரோப் கண்ட்ரில. என்ன ரீசன் அப்படின்னு கேட்டா, இவங்க செய்யக்கூடிய விதம், இவங்களோட அந்த உண்மையை சொல்லக்கூடிய அந்த மன தைரியம் மக்களுக்கு வந்து மிகவும் வந்து பிடிச்சிருக்கு. அதாவது ஒரு கம்யூனிட்டியை சார்ந்தோ, ஒரு மதத்தை சார்ந்தோ, இல்லாட்டி ஒரு நாட்டை சார்ந்தோ அப்படியெல்லாம் இல்லை. எது உண்மையோ உண்மைன்னு சொல்லுவாங்க, எது பொய்யோ ஆதாரத்தின்படி பொய்ன்னு சொல்லுவாங்க. இந்த காலத்துல வந்து உண்மையை பேசுறது சொன்னா மிச்சமே கஷ்டம். அப்படி உண்மையை பேசுறவங்கள விட்டு வைக்கவே மாட்டாங்க. எப்படியாவது அவங்களை வந்து கீழே வீல தான் வைக்க பார்ப்பாங்க. அப்படி இருக்கும்போது இஸ்ரேலுக்கு எதிராக அமெரிக்காவில் இருந்துகிட்டு இந்த மாதிரி துணிச்சலா பல உண்மைகள் வந்து பேசின ஒருத்தரை சும்மா விடுவாங்களா? இவங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனையோட போடுவாங்களேன்னு எதிர்பார்த்திருக்கும் போது அந்த மாதிரி பிரச்சனை வந்து போட்டிருக்கிறாங்க. அதை அவங்க வந்து எக்ஸ்போஸ் பண்ணி இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த பாலஸ்டைன் பிரச்சனை ஆரம்பிச்சதுக்கு பிறகு இஸ்ரேலோட நான் பாக்குறோம், இந்த முக்கியமா வந்து அமெரிக்காவில் இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் சீக்கிறாங்க, லோக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் சீக்கிறாங்க, ஒபிஷியல்ஸ் சீப்பாங்க, பல ஆர்கனைசேஷன் சீக்குது. இதுல இருக்கக்கூடிய இந்த ப்ரோ பாலஸ்டீனியர்கள், அதாவது பாலஸ்டீனுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய பிரபல்யங்கள் ஆயிக்கட்டும், இல்லாட்டி தலைமத்துவம் தாங்கக்கூடிய தலைவர்கள் ஆயிக்கட்டும், ஏதோ ஒரு வகையில சோசியல் மீடியாவில் ஒரு பேச்சு ஒன்று பேசியிருப்பாரு பாலஸ்டீன் சம்பந்தமா. அதனால அந்த வீடியோ வந்து வைரலாகி அவர் பாப்புலர் ஆகிப்பாரு. இந்த மாதிரி ஆட்களை வந்து இந்த மாதிரி சில ப்ரோட்டெஸ்ட் ஸ்பீச்சஸ் பண்ணிட்டு போனதுக்கு போறோம், ஆதரவு தெரிவிச்சதுக்கு போறோம் பாலஸ்டீனியர்களுக்கு, இவங்க வீட்டுக்கு போயிட்டுருவாங்க. வீட்டுக்கு போனதுக்கு போறோம் இடத்த வந்து அடையாளம் கண்டு அப்படியே போலீஸ்ல வந்து அரெஸ்ட் பண்ணி எடுத்துட்டு போயிட்டுருவாங்க. அப்ப அங்க இருக்கிறவங்க பார்ப்பாங்க, எப்படிடா நாங்க இருக்கிற இடம் இவங்களுக்கு தெரிய வந்துச்சு, அப்படியா எப்படியா சொல்லி பார்க்கும்போது இதுக்கு பின்னுக்கா என்னமாவது ஒரு மிஸ்ட்ரி மிஷன் ஒன்று இருக்கணுமே அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் வந்து என்கிட்ட வந்து மிஷனால ஓடிட்டே இருந்துச்சு. இப்ப உண்மைக்குமே அப்படி ஒரு மிஸ்ட்ரி மிஷன் இருக்கு அப்படின்றது சொல்லி இந்த ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் குறி வைக்கல, இந்த ஆனா கஸ்பேரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஜேர்னலிஸ்டையும் வந்து இந்த ஒரு மிஸ்ட்ரி ஒரு குரூப் வந்து குறி வச்சு அவங்களுக்கு கொலை மிரட்டல் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அப்படி என்னத்தான் இந்த ஆனா கஸ்பேரியன் அவங்களோட இந்த ஜேர்னலிசம் டூர்ல வந்து நடந்துச்சு, அவங்க உண்மையை பேசுறதுக்கு எதிராக அப்படி என்னத்தான் கொலை மிரட்டல் வந்துச்சு, யாரு அந்த மிஸ்ட்ரி மிஷன் அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வெல்கம் டு த குளோபல் டூரியான் யூடியூப் சேனல். ஆனா கஸ்பேரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க உண்மைக்குமே ஒரு பியூட்டிஃபுல், ஒரு பிரேவ், மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம உண்மைன்னு சொல்லக்கூடிய ஒரு கோஜஸ் லேடி. இவங்க 1986 7 மாசம் 7 பிறக்குறாங்க அமெரிக்காவில். அதாவது 39 வயசு இப்போ அவங்களுக்கு. அப்ப 2015 வந்து இவங்க கிறிஸ்டியன் லோபேஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவரை வந்து இவங்க திருமணம் செய்யறாங்க. இவங்களோட எஜுகேஷனல் லைஃப் எப்படின்னு கேட்டா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்த கலிபோர்னியா ஸ்டேட் யூனிவர்சிட்டி நோர்த்ரிட்ஜ்ல வந்து இவங்க வந்து படிக்கிறாங்க. 2007 ஜேர்னலிசம் கம்ப்ளீட் பண்றாங்க. அதே மாதிரி 2010 இவங்க மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் இன் பொலிட்டிக்கல் சயின்ஸா வெளியே வராங்க. அப்படி இவங்க முக்கியமா இப்ப கரண்ட்லி எப்படின்னு கேட்டா, இவங்க ஒரு இண்டிபெண்டன்ட் பொலிட்டிக்கல் கமெண்டேட்டர். கஸ்பேரியன் பாலஸ்டைன் நடக்கக்கூடிய இந்த விஷயத்துல வந்து கவனமா பாக்குறாங்க. அங்க நடக்கக்கூடிய மனித உரிமை மீறுதல், அங்க படுகொலைகள், 1 இல்ல 2 சொல்லிக்கிட்டே போகலாம். ஹமாஸ்ன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கும், இந்த எஜுகேஷன் சென்டருக்கும், இந்த ஸ்கூலுக்கும், இந்த சின்ன குழந்தைங்களையும் இல்லாட்டி பெண்களையும் இந்த மாதிரி வந்து அநியாயமா வந்து கொள்றது இவங்களால ஒரு கட்டத்துல வந்து பொறுத்துக்கிறவே முடியல. இப்படி செய்யற அநியாயத்தை செஞ்சுட்டு நான் செய்யல, ஹமாஸ் இருந்தான் அப்படின்னு சொன்னா ஒரு மிகப்பெரிய அநியாயம் இல்லையா? அப்ப அது மட்டும் இல்லாம அந்த இன்டர்நேஷனலி, அது மட்டும் இல்லாம யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் அவங்களால அனுப்பக்கூடிய எய்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இவன் ப்ளோக் பண்ணி வச்சுக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய இன்னைக்கு சின்ன குழந்தைங்க சியால ஒரு இறக்க வேண்டிய நிலைமைக்கு வருது. அது தோளோட தோல் ஒட்டி அந்த விழா எலும்பு வெளியே தெரிஞ்சு பார்க்கும்போது அவங்களுக்கு மிகவும் ஒரு கஷ்டமான ஒரு, அதாவது விரக்தி அடைஞ்சு சும்மா கிளின்னு கிழிச்சிருவாங்க இந்த இஸ்ரேல் சார்ந்தவங்களை, அவங்க செய்யற அநியாயத்துக்கு துணை போறவங்க. Will go down in history as one of the worst genocides in human history. And I live in the United States of America. I'm an American. I'm proud to be an American. I'm not an Israeli. There's no law on the books that indicates that I have to support Israel in any way, shape, or form. And in fact, as Israel continues its genocide against the Palestinian people, I will continue to speak out against them. ஆனா கஸ்பேரியன் அவங்களுக்கு முக்கியமான விஷயம், இந்த குழந்தைங்களை பார்த்து இவங்க ஏன் இவ்வளவு கவலைப்பட்டான்னு கேட்டா, அவங்க 2015 கல்யாணம் முடிச்சாலும் அவங்களுக்கு இது வரைக்கும் குழந்தை இல்ல. சோ குழந்தை இல்லாதவங்களுக்கு தானே வந்து அருமை தெரியும். அந்த கோவத்தின் உச்ச கட்டம் இவங்க என்னன்னா, பாலஸ்டைன்ல இந்த ஜைனிஸ்டுகள் செஞ்ச அநியாயம் மட்டும் இல்ல, இவங்க உலகம் முழுக்க இந்த ஜைனிஸ்டுகள் என்ன அநியாயம் செஞ்சாங்க, இவங்க என்ன அநியாயம் செஞ்சுட்டு அதை முஸ்லீம்கள தலையில போட்டாங்க அப்படின்றத எல்லாமே வந்து எக்ஸ்போஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா 9/11 அட்டாக்.
அது வந்து உண்மைக்குமே முஸ்லீம்களுக்கு வந்து அதுக்கு ஒசாமா பின் லாடனுக்கும் சம்பந்தமே இல்லை. ஜைனிஸ்டுகளே வந்து செஞ்ச ஒரு வேலை. அதை பத்தி மட்டுமே ஒரு தனியா பேச வேண்டிய ஒரு டொபிக்கா இருக்கு. அவ்வளவு ஆதாரங்கள் இருக்கு, அவங்களோட சூழ்ச்சி இருக்கு. ஒரு கல்லுல 10 மாங்காய், அதுதான் இந்த 9/11 அட்டாக்னு சொல்றது. அதை வச்சே இந்த உலகத்துக்கு முஸ்லீம் மேல வந்து ஒரு தீவிரவாதிகளா வந்து பிரட்டெண்ட் பண்ணினாங்க மீடியாக்கள் மூலியமா. அதனாலேயும் தான் அதை செஞ்சாங்க. ஆனா இந்த எனக்கு எக்ஸ்பீரியன் சொல்லும் போது அந்த 9/11 அட்டாக் நடந்த ஆண்டு அந்த இரட்டை கோபுரங்கள் பத்தி கொண்டிருக்கும் போது அதை வீடியோ எடுத்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க சில ஜைனிஸ்ட் யூதர்கள். அப்படின்றது அந்த சந்தோஷப்படுற தருணத்தை இன்னொருத்தர் வீடியோ பண்ணிருக்காங்க. அதை அவங்களோட மீடியாக்கள்ல ஷேர் பண்ணிருக்காங்க. அது நீங்களும் பாருங்க. மட்டும் இல்லாம அவங்க செஞ்ச அநியாயம் 1 இல்ல 2 இல்ல. அதை வந்து எக்ஸ்போஸ் பண்றதுக்கு தெரிஞ்சாலும் பயப்படுவாங்க ஆட்கள் அமெரிக்காவில். ஆனா இவங்க தைரியமா செஞ்சிருக்காங்க. எந்த அளவுக்குன்னு கேட்டா இந்த கிரேட் இஸ்ரேல் இருக்கு இல்லையா, அதை கூட எக்ஸ்போஸ் பண்ணிருக்காங்க. 2017-18 மாதிரி நான் சவுதி அரேபியால இருக்கும் போது இந்த கிரேட் இஸ்ரேல் சொல்றது பாலஸ்டைன்ல மட்டுமே இந்த நிலைமை வரும். இது வந்து இந்த சவுதி அரேபியாவுக்கு வரும், ஜோர்டனுக்கு வரும், இந்த குவைட்டுக்கு வரும், ஈராக்குக்கு வரும், சீரியாவை வந்து கைப்பற்றுவாங்க. இது மிகப்பெரிய ஒரு அஜெண்டா. அப்படின்றது ஒரு விழிப்புணர்வுக்காக நான் இந்த கிரேட் இஸ்ரேலை பத்தி பேசியிருக்கும் போது சவுதி அரேபியாவில் ரியாத்ல ஒரு யூனிவர்சிட்டியில, இஸ்லாமிக் யூனிவர்சிட்டியில ஸ்ரீலங்காவில் போயிட்டு அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு படிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு டீச்சர், ஒரு ப்ரொஃபசர், அவர் இந்த வீடியோ பார்த்துட்டு அவர் என்ன கருத்து தெரிவிச்சார், கமெண்ட் பண்ணியிருந்தாருன்னு கேட்டா, இந்த மாதிரி கான்ஸ்பிரசி தியரி வந்து நீங்க பரப்பாதீங்க. இந்த மாதிரி நீங்க டைம் வேஸ்ட் பண்றதுக்கு பதிலா நீங்க இந்த களிமா, இந்த தொழுகை, இந்த நோம்பு, ஜகாத்து, இந்த மாதிரி விஷயத்தை பத்தி நீங்க பேசுங்களே, அது நல்லம் தானே. இந்த மாதிரி நீங்க தவறுதலா நீங்க வந்து மக்களை வந்து வழிநடத்தினீங்கன்னு சொன்னா அது வந்து ஒரு மிகவும் அநியாயம். இதெல்லாம் நடக்கிறதுக்கு சாத்தியமே இல்லை. நீங்க ஒரு வழிகட்ட ஒரு இதுல வந்து இருக்கிறீங்க அப்படின்ட்டு அந்த ப்ரொஃபசர் வந்து இன்னும் மிச்சம் பேசியிருந்தாரு. இப்ப கிட்டத்தட்ட நான் அதுக்கு ஒரு ரிப்ளை பண்ணினேன். அதுக்கு ஆள் வார்த்தை இல்லை. ஏன்னு கேட்டா இந்த கிரேட் இஸ்ரேல், அதாவது பாலஸ்டைனை பிடிக்கிறது மட்டும் இல்ல, கடைசிக்கு சவுதி அரேபியாவில் மக்காலே மதினால நான் கை வைப்போம் அப்படின்றது யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன்ல இன்னும் பல இடங்கள்ல பெஞ்சமின் நெத்தன்யாஹூ மெப்ப கையில வச்சுக்கிட்டே பேச. And I see that country as a threat not just to the Palestinian people but to that entire region, the region of the Middle East. அது மட்டும் இல்லாம சவுதி அரேபியாவில் என்ன செஞ்சிட்டான்னு கேட்டா இந்த கிரேட் இஸ்ரேலுக்கு எதிராக ஒபிஷியலியா அவங்க வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. கிரேட் இஸ்ரேல்ன்றதை வந்து மென்ஷன் பண்ணி. இப்ப சவுதி அரேபியாவே ஒத்துக்கிற ஒரு விஷயம் 5 வருஷத்துக்கு நான் சொல்லும் போது ஒரு இஸ்லாமிக் யூனிவர்சிட்டியில இருக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபசர் இது ஒரு கான்ஸ்பிரசி தியரி அப்படின்னு சொன்னா இன்னைக்கு முஸ்லிம்களோட வீழ்ச்சிக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் என்னன்றத நீங்களே விளங்கிக்கோங்க. அது மட்டும் இல்லாம இந்த அனாக் எஸ்பீரியன் இப்படி இவங்க உண்மையான சில நிலைப்பாடுகள், உண்மையான ஆதாரத்தின் அடிப்படையில் இஸ்ரேல் செஞ்ச அநியாயங்களை வந்து வெளிப்படுத்தும் போது ஆதாரத்தின் அடிப்படையில் இவங்களுக்கு வந்து சில மிரட்டல் வந்திருக்கு. I get the IDF sending me pictures of their weapons, talking about how they're going to slaughter me. I'm not afraid of you. Not afraid of you. Okay? All the other cowards in American media, they can F off. They're not like me. I'm different. I'm not afraid of you. இதுல நீங்க பாத்திருப்பீங்க, இந்த அமெரிக்காவில் வந்து இந்த ப்ரோ பாலஸ்டீன் நிற்கிறாங்க. இந்த பாலஸ்டீனுக்கு சார்பா வந்து போராட்டம் பண்ணக்கூடியவங்க, ரோட்ல இறங்கி இந்த ப்ரோட்டஸ்ட் பண்ணக்கூடியவங்க, இல்லாட்டி இஸ்ரேலுக்கு எதிராக பல விதமா வந்து அந்த அவங்களோட வெறுப்பு, இல்லாட்டி அவங்களோட எதிர்ப்பை வந்து காட்டக்கூடியவங்க, இந்த மாதிரி பல நிறுவனங்களா இருக்கலாம், இல்லாட்டி யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட், இன்டர்நேஷனல் இல்லாட்டி லோக்கல் ஸ்டூடெண்டா இருக்கலாம், இல்லாட்டி வேற செக்டர்ல இருக்கக்கூடியவங்க, பணிபுரியறவங்களா இருக்கலாம் வேற கம்பெனில. இவங்க மாதிரி ஆட்கள் வந்து கெதர் ஆகி ஒரு தலைமைத்துவத்து கீழே இந்த இஸ்ரேலுக்கு எதிராக வந்து அங்க நடக்கக்கூடிய அநியாயம், ஜெனசைடுக்கு எதிராக வந்து ப்ரோட்டஸ்ட் பண்ணுவாங்க. இப்படி ப்ரோட்டஸ்ட் பண்ணக்கூடிய ஆட்களை வந்து அவங்க ப்ரோட்டஸ்ட் பண்ணிட்டு இல்லாட்டி அவங்க அந்த எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு அந்த வேலையை செஞ்சு வீட்டுக்கு போனதுக்கு போறோம், இல்லாட்டி அவங்க தங்குற இடத்துக்கு போனதுக்கு போறோம். இப்போ ஒரு கேம்பஸ்ன்னு சொன்னா அவங்க ஒரு ஹாஸ்டல் இருக்கும், அந்த ஹாஸ்டல்ல தங்கிட்டு இருப்பாங்க. அந்த ஹாஸ்டல்ல தங்கிட்டு இருக்கும் போது அவங்க தங்கிட்டு இருக்கிற அறைக்கு போயிட்டு அவங்கள வந்து கைது செஞ்சு எடுத்துட்டு போயிட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம் நடக்கும் போது இந்த ஒரு குறிப்பிட்ட நபர் அவரை சரியா அந்த எக்ஸாக்ட்லி அவர் இருக்கிற இடம், அந்த அட்ரஸ் எல்லாம் தெரிஞ்சு சரியா அவரோட ரூம் நம்பருக்கு வந்து எடுத்துட்டு போறாங்களே எப்படி அப்படின்ற ஒரு கேள்வி வந்து சாதாரணமா யாருக்குமே வந்து இருக்கும். இப்ப அப்படி இருக்கும் போது இங்க என்ன நடக்குதுன்னு கேட்டா, இந்த மாதிரி இந்த அதிகமா நாங்க கிட்டத்துல பாக்குறோம், இந்த ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி அப்படி இல்லாட்டி வந்து இந்த கொலம்பியா யூனிவர்சிட்டி மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த பாலஸ்டைனுக்கு சார்பா அதிகமான ப்ரோட்டஸ்ட் பண்ணிக்கிறாங்க. அப்படி ப்ரோட்டஸ்ட் பண்ணி கொண்டிருக்கும் போது சில பேரை வந்து ஊற்றலுக்கே வந்து கைது பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அப்படி நடக்கும் போது இந்த ஹாஸ்டல்ல இல்லாட்டி இந்த ஸ்டூடெண்ட்ஸை வந்து எப்படி வந்து அதிகமா இப்படி அரெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது அதையும் வந்து அனாக் எஸ்பீரியன் அவங்க உட்பட அல் ஜசீரால கூட வந்து இதை வந்து வெளியே விட்டுருக்காங்க. என்னன்னு கேட்டா, அமெரிக்கான்னு சொன்னாலே ஃப்ரீடம்னு சொல்றாங்க, ஹியூமன் ரைட்ஸ் சொல்றாங்க, பேச்சு சுதந்திரம் இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப இங்க இப்படி பார்த்தா இப்படி அரெஸ்ட் பண்றவங்கன்னு சொன்னா இங்க குறிப்பிட்ட இஸ்ரேலுக்கு மட்டும் தான் இங்க சப்போர்ட் பண்ணணும், பாலஸ்தீனுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னா இங்க உண்மைக்குமே ஒரு எங்க டெமோக்ரஸி ஒன்று இல்லை, ஹியூமன் ரைட்ஸ் ஒன்று இல்லை, பேச்சு சுதந்திரம் இல்லை. அப்ப இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இப்படியே நடக்குதுன்னு பார்க்கும்போது அங்கதான் வந்து எங்களோட தலைவர் அண்ணன் டொனால்ட் ட்ரம்ப் வந்து கனெக்டட் ஆகுறாரு.
இந்த டொனால்ட் ட்ரம்ப் அவர் எப்படி கனெக்டட் ஆகுறாருன்னு சொன்னா இந்த மாதிரி அமெரிக்காவுல அதிகமா நார்த் அமெரிக்காவுல இந்த பாலஸ்டைனுக்கு சார்பா வேலை செய்யக்கூடியவங்க, இஸ்ரேலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடியவங்க, என்ன ஒரு ஆர்கனைசேஷனா இருந்தாலும் சரி, நியூஸ் ஏஜென்சியா இருந்தாலும் சரி, ஆர்கனைசேஷனா இருந்தாலும் சரி, ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரி, இவங்களை இப்படி தனியா அடையாளம் கண்டு இப்படி அரெஸ்ட் பண்றது எப்படின்னு கேட்டா, இதுக்குன்னு சொல்லி இந்த இஸ்ரேலுக்கு கூடி வைக்கிறாங்க இல்லையா, வேறையா ஒரு வெப்சைட் வந்து ஃபோன் பண்ணிருக்காங்க. அந்த வெப்சைட் தான் கெனரி மிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெப்சைட். இப்ப இந்த மாதிரி அமெரிக்காவுல வந்து இந்த பாலஸ்டைனுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவங்களுக்கு மத்தியில இந்த இஸ்ரேல் சார்பானவங்களும் எப்படியோ வந்து இருப்பாங்க, ஊடுருவி இருப்பாங்க. இல்லாட்டி எப்படியோ இந்த மாதிரி ஆட்களை அடையாளம் கண்டு அவங்க இருக்கிற இடம், அவங்க எந்த நிறுவனத்துல வேலை செய்யறாங்க, அவங்க எந்த நாட்டுல இருந்து வந்திருக்காங்க, எந்த அமெரிக்காவில இருக்கிறாங்களா, இந்த மாதிரி ஒட்டுமொத்தமான டீடைல்ஸையும் அந்த கினரி மிஷன் அப்படின்ற வெப்சைட்ல வந்து ஆதாரப்பூர்வமா அவங்க வந்து போட்டுருவாங்க. போடுறதுக்கு பிறகு அவங்களுக்கு கொடுத்துற லேபல் என்னன்னு கேட்டா, பாலஸ்டைனுக்கு எவன் சப்போர்ட் பண்ணினாலும் சரி அவங்க ஆன்டிசெமிட்டிக் பீப்பிள் அப்படின்னு சொல்றது, அதாவது யூதர்களை எதிர்க்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லி ஒரு போட்டுருவாங்க. அவங்க அது அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு கேடயம் அதுதான் தப்பிச்சுக்கிறதுக்கு. அப்படி இல்லாட்டி இவங்க எல்லாம் ரெடிக்கல்வாதிகள் அப்படின்னு சொல்றது, ஒரு கடும் போக்கு சிந்தனையாளர்கள், ஒரு அந்த மாதிரி இவங்களுக்கு இந்த பாலஸ்தீன் சப்போர்ட்டர்களுக்கு ஒரு லேபலை வந்து குத்துறது. சோ இந்த மாதிரி இந்த பாலஸ்தீனுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவங்களை இந்த கினரி மிஷன் வெப்சைட்ல வந்து பதிவு செஞ்சோன்னே அந்த இஸ்ரேலுக்கு சார்பா வேலை செய்யக்கூடியவங்க தான் அந்த வந்து கினரி மிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய வெப்சைட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி இந்த அனா கெஸ்பேரியன் அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. சோ அப்படி இருக்கும்போது அவங்க இஸ்ரேல் சார்பா வந்து அந்த பாலஸ்தீனியன் ஆதரவாளர்களை வந்து ரெடிக்கல்வாதிகள் இல்லாட்டி என்ன சொல்றது இந்த ஆன்டிசெமிட்டிக் பீப்புள்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணிட்டு வந்து போறது. இப்ப இந்த இந்த கெனரி மிஷன் அப்படின்னு சொல்லக்கூடியதை வந்து இப்ப நீங்க அந்த வெப்சைட்டை வந்து யாரு ஓனரை நீங்க தேடிங்கன்னு சொன்னா உங்களுக்கு யாருமே கிடைக்க மாட்டாங்க, சரியா, மறைமுகமா இருக்கும். அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கெனரி மிஷன் வெப்சைட்டை வந்து இந்த டொனால்ட் ட்ரம்ப் வந்து அதுல இருக்கக்கூடிய இந்த டேட்டா பேசிக் இது இல்லையா, அவர் வந்து சில விஷயங்களுக்கு வந்து யூஸ் பண்ணிருக்கிறாரு. அது என்னதுன்னு கேட்டா, இந்த மாதிரி இந்த பாலஸ்டைனுக்கு சப்போர்ட்டா இந்த ஆர்ப்பாட்டம் செய்யக்கூடியவங்க, இஸ்ரேலுக்கு எதிராக பிரச்சாரம் செய்யக்கூடிய இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள இந்த டேட்டா பேஸ் மூலியமா, கினரி மிஷன்ல உள்ள டேட்டா பேஸ் மூலியமா அடையாளம் கண்டு அவங்கள போயிட்டு பிடிச்சிட்டு வந்துட்டு அவங்கள அப்படியே டொனால்ட் ட்ரம்ப் என்ன செய்யறாரு, டிபோர்ட் பண்றாரு, சொந்த நாட்டுக்கே திருப்பி அனுப்பிடுறாரு. அந்த மாதிரி டொனால்ட் ட்ரம்ப் வந்து அவர் மூலியமா இந்த கெனரி மிஷன் வெப்சைட்டை யூஸ் பண்ணி அரெஸ்ட் பண்ணின ஒரு பிரபல்யமான நபர் அப்படி யாருன்னு சொன்னா அவரு தான் மஹ்மூத் கலீல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட். இதை பத்தி இந்த அனா கெஸ்பேரியன் அவங்களும் வந்து கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அவரை எப்படி வந்து அரெஸ்ட் பண்றாங்கன்ற வீடியோ நீங்களே பாருங்க. Okay, let's not. Okay, he's not resisting. He's giving me his phone. Okay, he's not. I understand. He's not resisting. Like, there's no need for this. Don't worry about it. You're gonna have to come with us. Don't worry. I'm coming with you. Don't worry. I want to do this thing. I want to get worked up. you guys really don't need to be doing all of that. حبيبي كيف بدي اتصل فيك؟ Okay. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சில அமெரிக்கன்ஸ் அவங்களோட சொந்த கருத்து தெரிவிக்கிறாங்க. இந்த அனா கெஸ்பேரியன் கூட தெரிவிச்சிருக்காங்க. என்னன்னு கேட்டா, அமெரிக்கான்றது எங்கட நாடு, நாங்க அமெரிக்காவில் இருக்கிறோம், எங்கட கருத்து சுதந்திரம் எங்களுக்கு இருக்கு. அப்படி இருக்கும் போது யாருக்கோ குறிப்பிட்ட ஒருத்தருக்கு மட்டும்தான் நாங்க விருப்பம் தெரிவிக்கணும், நாங்க வந்து ஒரு நபரை சார்ந்து தான் நாங்க வந்து இருக்கணும்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்றது, இது எப்படி ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியா வந்து இருக்கும்? இங்க எங்க ஹியூமன் ரைட்ஸ் இருக்கு, இங்க எங்க பேச்சு சுதந்திரம் இருக்குன்ற மாதிரி கேள்வி எழுப்புறாங்க. அது மட்டும் இல்லாம அமெரிக்கா எங்கட நாடே வந்து இங்க நாங்க ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் கண்ட்ரின்னு சொல்றோம், நாங்க தான் வந்து வல்லரசுன்னு சொல்றோம். அப்படி இருக்கும் போது இந்த அமெரிக்காவுக்கு இஸ்ரேல் வந்து எப்படி ஒரு வெப்சைட் மூலியமா அவங்களோட ஆதிக்கத்தை வந்து செலுத்தலாம்? அப்ப இங்க இருக்கிற ஒபிஷியல்ஸ், இங்க இருக்கிற செக்யூரிட்டி செக்டர் எல்லாம் வந்து என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? இந்த அமெரிக்காவை நம்பி வந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அநியாயமா வந்து விலங்கல்யான்னு சொல்லி ஆச்சா பூச்சான்னு சொல்லி எக்கச்சக்கமா இதை பத்தி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா இவங்க அரெஸ்ட் பண்றது இந்த மஹமூத் கலீல் மட்டும் இல்ல, இது மாதிரி எத்தனையோ பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. சொல்ல போனா இது முஸ்லீம்ல மட்டும் இல்ல, பாலஸ்டைனுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவங்க யாரா இருந்தாலும் சரி, கிறிஸ்துவராக இருந்தாலும் சரி, இன்னும் சொல்ல போனா யூதர்கள் இருக்காங்க இல்லையா, இந்த ஆர்த்தடாக்ஸ் யூதர்கள் இருக்காங்க. அதாவது அவங்க வந்து உண்மையான யூதர்கள், அதாவது உண்மைக்குமே அந்த தோரா வந்து ஃபாலோ பண்ணக்கூடியவங்க, சரியா, பொய்க்கு லேபிள் இல்ல, யூதர்கள் சொல்லக்கூடிய லேபிள் இல்ல, ஜைன்ஸ்கள் மாதிரி. அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டா, இந்த பாலஸ்டைனுக்கு கூடிய முஸ்லீம்களுக்கு சப்போர்ட்டா வந்து பேசுவாங்க. அவங்க ஜைனிஸ்டுகளுக்கு எதிராக பேசுவாங்க. அவங்களோட கருத்து என்னன்னு கேட்டா, அவங்களோட மெசாயா, அதாவது அவங்களுக்கு அனுப்பப்பட்ட ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்க இல்லையா, அந்த மெசாயா வரக்காட்டிலையும் அந்த புனிதமான பூமிக்கு நாங்க போகக்கூடாது, நாங்க வல்கட்டாயமா போகவும் கூடாது, எங்களை யாரும் வர வைக்கவும் கூடாது, அப்படி நாங்க போனா நாங்க இறைவனுடைய கோபத்துக்கு ஆளாகுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இஸ்ரேலுக்கே போகாம, உதாரணத்துக்கு இஸ்ஃபஹான்ல இருக்கிறாங்க யூதர்கள், ஏன் அவங்க இஸ்ரேலுக்கு போகாம இருக்கிறாங்க? ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இஸ்ரேல் இருக்கிறது உண்மையான யூதர்கள் இல்ல. அப்ப உண்மையான யூதர்கள் இல்லாட்டி அப்ப அவங்க யாரு? பாலஸ்டைன், அமெரிக்காவில் இருந்து கொண்டு பாலஸ்டைனுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய யூதர்கள் இன்றைக்கும் வந்து இருக்கிறாங்க. அவங்க ஏன் அப்ப இஸ்ரேலுக்கு போகாம இருக்கிறாங்கன்னு சொன்னா, அப்ப இந்த யூதர்கள் யாரு, அந்த யூதர்கள் யாரு?
அப்படின்னு சொல்றது ஒரு முஸ்லீம் மட்டும் இல்ல, எல்லாரும் கட்டாயம் தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. யூதர் இல்லாட்டி அப்ப உண்மைக்குமே அவங்க யாரு? அப்படி இருக்கும்போது இவங்க யூதர்களையும் விட்டு வைக்கல. இந்த கெனடி மிஷனுடைய வெப்சைட்ல இந்த யூதர்களையும் வந்து எக்கச்சக்கமா கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர் வந்து லிஸ்ட் வந்து அதுல ரெக்கார்ட் ஆகிருக்குதான். அப்படி இருக்கும் போது இந்த எனா கஸ்பேரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த ரீசென்ட்லி இஸ்ரேல் அப்படின்ற நாடு மிகப்பெரிய அநியாயம் வந்து பலஸ்தீன்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு மட்டும் இல்லாம இன்னும் உலகத்துல இந்த மாதிரி அநியாயம் செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி ஆதாரப்பூர்வமா அவங்க எக்ஸ்போஸ் பண்ணும்போது அப்ப அவங்கள விட்டு வச்சிருப்பாங்களா? விட்டு வச்சிருக்க மாட்டாங்க இல்லையா? அப்ப அவங்களும் டார்கெட் பண்ணிருப்பாங்க இல்லையா? இப்ப எனா கஸ்பேரியன் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, எனக்கு இந்த கெனடி மிஷன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க குலை மிரட்டல் வந்து பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அனுப்பின சில மெசேஜஸ் வந்து எக்ஸ்போஸ் பண்ணிருக்காங்க. இந்த மெசேஜஸ் எல்லாம் வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு டிரெக்டாவும் சரி இன்டிரெக்டாவும் சரி அவங்களுக்கு வந்து குலை மிரட்டல் வந்து கொடுத்துருக்காங்க. அதை பயப்படாம அவங்க எக்ஸ்போஸ் பண்ணிட்டு மக்கள்கிட்ட ஒன்று சொல்லுவாங்க, இதெல்லாம் நான் வந்து உங்களோட அனுதாபத்தை சம்பாதிச்சுக்கிறதுக்கு நான் சொல்லல, இதெல்லாம் நான் பார்த்துட்டு பயப்பட போறதும் இல்லை, நான் உண்மையா சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கடைசியா சொல்லுவாங்க. இப்படி நான் வந்து இதை ஏன் சொல்றேன்னு கேட்டா, எனக்கு என்னமாவது இதுக்கு புறம் நடந்துச்சுன்னு சொன்னா அதுக்கு பொறுப்பு யாருன்னு சொல்லி நீங்களே தெரிஞ்சுக்கோங்க, அதுக்கு இது ஒரு ரெக்கார்டா இருக்கணும்ன்றதுக்காக தான் நான் இதை வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆதாரப்பூர்வமா சில விஷயங்கள் அந்த மெசேஜஸ் எல்லாம் வந்து அவங்க எக்ஸ்போஸ் பண்ணிருப்பாங்க. இந்த இடத்துல நாங்க என்ன யோசிக்கணும்னு கேட்டா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்த எனா கஸ்பேரியன் மட்டும் இன்னும் அதிகமான அமெரிக்காவில் இருக்கக்கூடிய லோக்கல் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கே வந்து இந்த கினடி மிஷன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வந்து குலை மிரட்டல் இல்லாட்டி அவங்களோட சைட்ல வந்து இந்த இஸ்ரேலுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சதுனாலையும் பலஸ்டைனுக்கு ஆதரவா இருந்ததுனாலையும் அமெரிக்கா உள்ளுக்கு பூந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடியவங்களுக்கே வந்து இவங்க மிரட்டல் பண்றாங்க, அரெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு நிலவரம் அமெரிக்காவில் இருந்துச்சுன்னு சொன்னா ஸ்ரீலங்காவில் இந்தியாவில் வாழக்கூடிய மற்றவங்க நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்றது கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி தான் டொனால்ட் ட்ரம்ப் வந்து கிட்டத்தட்ட இந்த மிடில் ஈஸ்டுக்கு போயிட்டு ஒரு பெரிய வசூல் பண்ணிட்டு வந்தாரு. ஆனா அங்க இருக்கக்கூடிய இந்த அரபு ஜோக்கர்களா என்னன்னு சொல்றதுன்னு தெரியல. அவங்க என்னன்னு கேட்டா, இந்த டொனால்ட் ட்ரம்ப் வந்து எப்படியும் இந்த சமாதானத்தையும் அமைதியையும் வந்து நிலைநாட்டக்கூடியவர்ன்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு வேலை செஞ்சிட்ட மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. ஆனா அவர் வந்து இங்க என்ன செஞ்சிருக்காருன்னு கேட்டா, இந்த இஸ்ரேல் அவங்க மறைமுகமா ஒரு வெப்சைட் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இஸ்ரேலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்களை வந்து அதையால அடையாளம் கண்டு அவங்க என்ன வேணாலும் செய்யற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்து அங்க இருக்கு. அந்த வெப்சைட்டை வந்து இவர் யூஸ் பண்ணி அமெரிக்கான்ற நாட்டுக்கு அதை நம்பி வந்து படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை அந்த பலஸ்தீனில் உள்ள மக்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு அநியாயத்தை ஆதாரபூர்வமா முன்வச்சு அதுக்கு வந்து இவங்க குரல் எழுப்பினதுனால அந்த நம்பிக்கை மேல மண்ணை போட்டுட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸை வந்து அரெஸ்ட் பண்றதுன்னு சொன்னா அப்ப இவங்க எல்லாம் உண்மைக்குமே என்ன மாதிரி ஒரு ஆட்கள் அப்படின்னு சொல்லி எனக்கு விளங்குதே இல்லை. இவங்களோட வாக்குறுதி எல்லாமே வெறுமே பொய்யாத்தானே இருக்கு. அது இந்த 1970 இந்த நிக்சன் இருந்தாரு இல்லையா, அவரு கூட அங்க ஆரம்பிச்சது எல்லாமே பொய்யாவே இவங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு சிம்பிளா இந்த சதாம் ஹுசேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர், அவர் நல்லவரா கெட்டவரா வேற கதையா இருந்தாலும் அவர் ஒரு மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் வெப்பன் வச்சிருக்கிறாரு, அதனால நாங்க அடிக்க போறோம் அப்படின்னாங்க. எங்கடா அந்த மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் வெப்பன் கடைசி வரைக்கும் காட்டவே இல்லையே. ஆனா நாட்டை வந்து மிகப்பெரிய ஒரு அழிவுக்கு வந்து உள்ளாக்கிட்டீங்களே. இதனாலே வந்து இன்னைக்கு இந்த மாதிரி அநியாயங்களை பார்த்துட்டு எங்க இஸ்ரேல நடக்கிற அநியாயம், இந்த முஸ்லீம்களுக்கு நடக்கிற அநியாயத்தை வந்து பார்த்துட்டு இந்த IDF மூலியமா சில ராணுவர்கள் வந்து தப்பிக்கிறதுக்கு வேற வழியே இல்லாத மாதிரி சூசைட் பண்ணிக்கிட்டு செத்துறாங்க. அதெல்லாம் வந்து இங்க வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க. எது எப்படி போனாலும் அமெரிக்காவுக்கு இந்த நிலைமைன்னு சொன்னா நாளைக்கு ஆறு கம்பேவாவது எது எப்படியோ நாங்க எங்களுக்கு என்ன நிலைமை அப்படின்றத நாங்க யோசிச்சு வாழக்கூடிய ஒரு சிச்சுவேஷன். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும்.